சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாதங்களுக்கும் இங்கு சூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கும் நம் சச்சிதானந்த குருவின் பொற்பாதங்களுக்கும் எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து தெய்வப்பிரிவுகளுக்கும் எனது நன்றிகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகுக. பிரதிதினம் ஏக்கம் ஸ்லோகமில் இன்றைக்கி 5வது நாள். சுவாமி இன்றைக்கி கொடுத்த மந்திரம் கட்டோபனிஷத்த மந்திரம் 1.3.9. ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். விஜ்ஞான சாரதிர் யஸ்து மனஃப் பிரக்ரஹ வான் நரக சோத்வனஃப் பாரமாப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம். தமிழில் இதோட பொருள்: எந்த ஒரு மனிதன் தனது புத்தி என்பதை தேரோட்டியாகவும் மனம் என்பதை கடிவாளமாகவும் கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் சம்சார பயணத்தின் மறுகரையை அடைகிறான். அதுவே எங்கும் நிறைந்திருக்கும் விஷ்ணுவின் பரமபதம் ஆகும். மறுகரைங்கிறது விஷ்ணுவின் பரமபதம். இங்கிலீஷில் எ பர்சன் ஹூ ஹாஸ் அ டிசர்னிங் இன்டலெக்ட் as the chariot driver and a controlled mind as the reins reaches the end of the journey, that highest state of Vishnu, the all-pervading supreme. கடோபனிஷத்தின் இந்த மந்திரம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த மந்திரம் ஆன்மீக பயணத்தின் இலக்கையும் அதை அடைவதற்கான வழிமுறையையும் மிக அழகாக விளக்குகிறது. இந்த மந்திரம் மனித உடலை ஒரு தேருக்கு ஒப்பிடுகிறது. 2 நாள் முன்புதான் இந்த ரதக்கற்பனையை நாம் இன்னொரு ஸ்லோகம் மூலமாக பார்த்தோம். இந்த ஸ்லோகமும் அந்த மிக முக்கியமான உதாரணத்தை இன்னும் சற்று கூடுதலாக விளக்குகிறது. இதில் என்ன சொல்லுகிறது? தேர் என்பது நம் உடல், குதிரைகள் நம் ஐம்புலன்கள். இதெல்லாம் ஐம்புலன்கள்: கண்ணு, காது, மூக்கு. இவை வெளியே ஓடிக்கொண்டே இருக்கும். கடிவாளம் ரெயின்ஸ்ங்கிறது நம் மனம். குதிரைகளை கட்டுப்படுத்த கடிவாளம் அவசியம். தேரோட்டியார் நம் புத்தி தான் தேரோட்டி. கடிவாளத்தை பிடித்து குதிரையை இயக்குபவரும் அவரே. பயணி யார்? ஆத்மா. உதாரணமாக, ஒரு தேரில் குதிரைகள் வேகமாக ஓடினால் மட்டும் போதாது, தேரோட்டி புத்திசாலியாக இருக்க வேண்டும். தேரோட்டி தூங்கிவிட்டாலோ அல்லது கடிவாளத்தை சரியாக பிடிக்காவிட்டாலோ குதிரைகள் தேரை பள்ளத்தில் தள்ளிவிடும். ஆனால் தேரோட்டி விவேகத்துடன் இருந்து மனதை கட்டுப்படுத்தினால் அந்த பயணம் நேராக ஆன்மீக பயணத்தின் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். அந்த இலக்கு என்பதை விஷ்ணுவின் பதம் என்று கூறுகிறது. இங்கு விஷ்ணு என்பது ஒரு உருவத்தை மட்டும் குறிக்காமல், நம்மளுக்கு விஷ்ணுன்னு சொன்ன உடனே என்ன வரும்? க்ஷீரசாகரத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு தான் ஞாபகம். ஆனால் இந்த இடத்துல விஷ்ணுன்னா அந்த அர்த்தம் இல்லை, உருவம் இல்லை. எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் என்று பொருள்படும். விஜ்ஞான சாரதிகி அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃப்ரேஸ் வருது. விஜ்ஞானம் என்பது இங்கே நவீன அறிவியலை குறிக்கவில்லை. மாறாக புத்தி, நிச்சய ஆத்மிகா புத்தின்னு பேர். அதுக்கு பேர். இதற்கு நிச்சயம் ப்ளஸ் ஆத்மிகான்னு பிரிச்சுக்கலாம். இதன் பொருள் முடிவெடுக்கும் இயல்புடைய அறிவு. ஸோ விஜ்ஞான அப்படின்னா இந்த இடத்துல முடிவெடுக்கும் இயல்புடைய அறிவு. வாழ்க்கை என்னும் தேரோட்டத்தில் எது நித்திய நன்மை பயக்கும் மற்றும் எது தற்காலிக இன்பமானது, ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு 2 நம்ம பார்த்துருக்கோம். அந்த 2 எதையும் பிரித்தறிந்து சரியான பாதையை நிச்சயிக்கும் அந்த தெளிவான புத்தி தான் நிச்சய ஆத்மிகா புத்தி. அந்த சாரதினா தேரோட்டி. ஸோ விஞ்ஞான சாரதினா தெளிவான அறிவை நமக்கு கொடுக்கும் தேரோட்டி. விவேகமிக்க புத்தியை தேரோட்டியாக கொண்டவர் தான் விஞ்ஞான சாரதின்னு அர்த்தம். எதுக்கு இது முக்கியம்? தேரோட்டி கடிவாளத்தை இறுக்கமாக பிடித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் குதிரைகள் தன்னிச்சையாக ஓடி தேர் விபத்துக்குள்ளாகும். தேரோட்டிக்கு பாதையும் தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல் நமது புத்திக்கு வாழ்க்கையின் லட்சியம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். நம்ம ஆத்மீக சாதகர்களுக்கு மோட்சம் அல்லது இறைநிலை தான் நம்மளோட இலக்கு. எவரது புத்தி விவேகத்துடன் செயல்படுகிறதோ அவரே வாழ்க்கை பயணத்தின் எல்லையை அல்லது விஷ்ணு பதத்தை அடைகிறார். மனதை அடக்கி புத்தியை தெளிவாக்கி புலன்களை நல்வழியில் செலுத்துபவரே விஞ்ஞான சாரதி ஆவார்.
அடுத்தது ஸ்லோகத்தில் மனப்பிரகிரகவான் அப்படின்னு வருது. இதன் நேரடி பொருள் என்னென்னா மனதை கடிவாளமாக கொண்டவன். ஒரு தேரில் குதிரைகளை தேரோட்டியுடன் இணைக்கும் கருவி கடிவாளம். குதிரைகளையும் தேரோட்டியும் சேர்க்கிறது கடிவாளம். கடிவாளம் அருந்து போனால் அல்லது தேரோட்டின் கையில் அது இல்லை என்றால் குதிரைகள் தன் இஷ்டப்படி ஓடி தேரை கவிழ்த்துவிடும். அதுபோல நம் வாழ்க்கையில் புத்திக்கும் புலன்களுக்கும் இடையே இருக்கும் பாலம் மனம். மனம் என்பது எப்போதும் அலைபாயும் தன்மை கொண்டது. அது புலன்களின் பின்னால் ஓடத் துடிக்கும். பகவான் சத்ய சாய்பாபா அடிக்கடி கூறுவார், மனம் என்பது ஒரு பைத்தியம் பிடித்த குரங்கு. த மைண்ட் இஸ் அ மேட் மங்கி. அது மாத்திரம் இல்லை, அந்த குரங்கு கள்ளும் குடித்ததுன்னு வச்சுக்கோங்க. கள்ளு குடித்த பைத்தியக்கார குரங்கு. அதை ஒரு தேள் வேறு கொட்டி விட்டது. இது தவிர அதை ஒரு பேயும் பிடித்து கொண்டது. கேன் இமேஜின்? அப்போது அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது நமது மனம். இப்படிப்பட்ட குரங்கை அடக்க விவேகம் என்னும் சங்கிலி கட்டாயம் தேவை. மனப்பிரகிரகவான் என்ற நிலையில் தேரோட்டியான புத்தி அந்த மனதை இறுக்கமாக பிடித்திருக்கிறது. அதாவது புத்தியின் கட்டுப்பாட்டில் மனம் இருக்க வேண்டும், மனதின் கட்டுப்பாட்டில் புத்தி இருக்கக்கூடாது. பகவான் சத்ய சாய்பாபாவே வாட்ச்னு ஒரு வார்த்தை சொல்வார். வாட்ச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் WATCHன்னு இங்கிலீஷ் வேர்டு. அதில் W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். உன் சொற்களை கவனி. புத்தி சொல்லும் நல்ல சொற்களை மனம் பேச வேண்டும். ஏங்கிறது வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ். உன் செயல்களை கவனி. புலன்கள் தறிக்கெட்டு ஓடாமல் மனம் தடுக்க வேண்டும். ஸோ WA வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். மூணாவது T வாட்ச் யுவர் தாட்ஸ். உன் எண்ணங்களை கவனி. மனம் என்னும் கடிவாளம் அழுக்காகாமல் தூய்மையாக இருக்க வேண்டும். ஸோ எண்ணங்களை கவனிக்கணும். நாலாவது C வாட்ச் யுவர் கேரக்டர். உன் குணத்தை கவனி. ஹெச்ங்கிறது வாட்ச் யுவர் ஹார்ட். உன் இதயத்தை கவனி. இதெல்லாம் மனசு கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த கவனித்தல் தான் மனப்பிரகிரகவான் நிலைக்கு முதல் படி. ஒரு முறை ஒரு சீடன் தனது குருவிடம் வந்து, சுவாமி, என் மனம் எப்போதும் அலைந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி அடக்குவது என்று கேட்டான். அதற்கு அந்த குரு ஒரு பாத்திரத்தில் அழுக்கு நீரை கொடுத்து இதை சுத்தமாக்கு என்றார். சீடன் அதை ஆட்டினான், கலக்கினான். ஆனால் அழுக்கு போகவில்லை. பிறகு குரு சொன்னார், அப்படியே அமைதியாக வை. சிறிது நேரத்தில் அழுக்கு அடியில் தங்கியது. மேலிருந்த நீர் சுத்தமானது. மனம் என்னும் கடிவாளத்தை போட்டு இழுத்து போராடுவதை விட அதை நாமஸ்மரணை அல்லது இறைவன் பெயரை சொல்லுதல் என்னும் ஆணியில் கட்டி போட்டு விட்டால் அது தானாகவே அமைதியாகிவிடும். இதுவே மனதை அடக்கும் வழி. இன்னும் 3 படி சுவாமி சொல்லியிருக்கார் பகவான். மனம் ஓடும்போது அதை கோபப்பட்டு அடக்காதே, பொறுமையாக திருப்பு. தட் இஸ் பேஷன்ஸ், நிதானம் வேணும். 2வது, மனதை கடிவாளமாக பயன்படுத்தி இறைவனின் பாதங்களில் கட்டுப்போட்டுவை. டிவோஷன், சரண்டர். அதான் சரண்டர். கிருஷ்ணா, நீயே என் தேரோட்டி, என் மனதை நீயே பிடித்துக்கொள் என்ற பாரத்தை அவனிடம் ஒப்படைப்பது ஒரு வழி. மனம் என்பது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் ஒரு மோசமான எஜமானன். மனம் சொல்லும் இடத்திற்கெல்லாம் நாம் போனால் அது நம்மை வீழ்ச்சிக்கு இட்டு செல்லும். ஆனால் புத்தி சொல்லும் வேலையை மனம் செய்தால் அது நம்மை விஷ்ணு பதத்திற்கு அழைத்து செல்லும். மனப்பிரகிரகவான் என்பது மனதை ஒரு கருவியாக பயன்படுத்துவதை குறிக்கிறது, எஜமானனாக அல்ல. அனுமன் தனது அபாரமான பலத்தையும் அறிவையும் ராமரின் கட்டளைக்கு உட்படுத்தினார். ராமர் தான் இங்கே புத்தி. அவரது மனம் எப்போதும் ராமநாமத்திலேயே லயித்திருந்ததால் புலன்கள் அவரை அலைக்கழிக்கவில்லை. இதுவே மனம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலை. விஸ்வாமித்திரர் மேனகையை கண்டவுடன் விஸ்வாமித்திரரின் மனம் தடம் மாறியது. அங்கே கடிவாளம் தேரோட்டியின் கையில் இருந்து நழுவியது. மீண்டும் அவர் தவம் செய்து மனதை அடக்கிய பின்னரே பிரம்ம ரிஷி ஆனார். ஆதிசங்கர் விவேக சூடாமணிங்கிற ஒரு நூலில் மனமே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம், மனையேவ மனுஷ்யானம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சொல்கிறார். மனதை கடிவாளமாக பயன்படுத்த தெரிந்தவனுக்கு
அதுவே மோட்சத்தை தரும். நீங்கள் ஒரு பரீட்சைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது உங்கள் மனம் சிறிது நேரம் வலைத்தளங்களை பார்க்கலாமே என்று இழுக்கும். அந்த நேரத்தில் உங்கள் புத்தி விஞ்ஞான சாரதி குறுக்கிட்டு மனத்தை இழுத்து பிடித்து, இல்லை இப்போது படிப்பதுதான் முக்கியம் என்று வேலை வாங்கினால் நீங்களே மனப்பிரகிரகவான் உடையவர். இந்த ஸ்லோகத்தில் அடுத்த வார்த்தை அதவனக, வாழ்க்கை பயணம். அதவனகனா வாழ்க்கை பயணம். அதவா என்றால், அத்வா என்றால் பாதை அல்லது வழி என்று பொருள். இங்கே இது சம்சார பயணத்தை குறிக்கிறது. சம்சாரம் என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு நீண்ட பயணம். இதில் பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம் என பல திருப்பங்கள் உள்ளன. நமது புலன்கள் என்னும் குதிரைகள் நம்மை வெளிநோக்கிய பாதையில் இழுத்துச் செல்கின்றன, உலக விஷயங்களில் இழுத்துன்னு போகிறது. ஆனால் விஞ்ஞான சாரதி விவேகத்துடன் செயல்படும் போது பயணம் சரியான திசையை நோக்கி திரும்புகிறது. பாரமாப்னோதி, கடைசி வார்த்தை கரையேறுதல். பாரம் என்றால் மறுகரை, த ஆப்போசிட் ஷோர் அல்லது முடிவு என்று கொள்ளலாம். ஆப்னோதி என்றால் அடைகிறான் என்று அர்த்தம். மறுகரை எது? பிறவி பெருங்கடல் எனும் சம்சாரத்தின் மறுகரை மோட்சம் அல்லது முக்தி. ஒருவன் தனது புலன்களை அடக்கி மனதை கடிவாளமாக பிடித்து புத்தியை தெளிவாக்கிவிட்டால் அவன் இந்த பயணத்தின் எல்லையை அடைகிறான். அதாவது அவன் மீண்டும் பிறவித்துயரில் சிக்காமல் விடுபடுகிறான். பகவான் சத்ய சாய்பாபா இன்னொரு இடத்துல வாகினி சீரிஸ் பிரேம வாகினியில் சொல்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு பாலத்தை போன்றது. அதன் மேல் பயணம் செய், ஆனால் அங்கே வீடு கட்டாது. உன் இலக்கு மறுகரையில் இருக்கும் இறைவன்தான். ஒரு மனிதன் ஆற்றை கடக்க ஒரு படகை பயன்படுத்தினான். கரை சேர்ந்த பிறகு அந்த படகை தன் தலைமேல் சுமந்து கொண்டு செல்ல மாட்டான். அதுபோலவே இந்த உடல், மனம், புத்தி அனைத்தும் நம்மை மறுகரை சேர்க்க உதவும் கருவிகள் மட்டுமே. கரை சேர்ந்தவுடன் கருவிகளின் தேவை முடிந்து விடுகிறது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் தனது தேரை கிருஷ்ணனிடம் ஒப்படைத்தான். ஜீவாத்மா பரமாத்மாட்ட ஒப்படைக்கிறது. போர்க்களத்தில் மனம் கலங்கிய போது கிருஷ்ணன் என்னும் விஞ்ஞான சாரதி கீதையை உபதேசித்து அவன் மனதை கட்டுப்படுத்தினார். நம் வாழ்க்கை தேரிலும் புத்தியை கிருஷ்ணனாக மாற்றினால் வெற்றி நிச்சயம். மந்தரையின் சூழ்ச்சியால் கைகேயியின் புத்தி இராமாயணத்தில் மழுங்கியது. தேரோட்டியான புத்தி தடுமாறியதால் கடிவாளமாகிய மனம் ஆசை வசப்பட்டு அயோத்தி குடும்பத்தையே சிதறடித்தது. இது அவிஞ்ஞான சாரதிக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு தச்சன் ஒரு கையில் குழந்தையை வைத்திருப்பார், இன்னொரு கையில் வேலையை செய்வார். கவனமெல்லாம் குழந்தையின் மேல் இருக்கும். அதுபோல மனம் இறைவனிடத்தில் இருக்க வேண்டும், உங்கள் லட்சியத்தில் இருக்க வேண்டும். புத்தி உலக விஷயங்களை சரியாக கையாள வேண்டும். தகுந்த சாரதி இல்லாதவனுக்கு இந்த பயணம் முடிவே இல்லாமல் மறுபிறவிகளாக நீண்டு கொண்டே இருக்கும். தெளிவான புத்தி உடையவனுக்கு இந்த பயணம் விஷ்ணு பதத்தில் நிறைவடைகிறது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Sai Ram, thank you Swami for speaking through me and listening through them.